ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, வீட்டில் சுவாமி சிலையை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது, எந்த நேரத்தில் பிரதிஷ்டை பண்ணால் நல்லது, வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு சிலையை வாங்க போகிறோம் அப்படின்னா, கடையாகட்டும் கோவிலாகட்டும் எங்கே வேணால் நீங்கள் வாங்கலாம். இப்போலாம் நம்ம ஆன்லைன் ஷாப்பில் கூட வாங்குகிறோம் இல்லையா. நீங்கள் வந்து முக லட்சணம், அதுக்கப்புறம் அளவு, இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும். உங்கள் கட்டை விரல் அளவுக்கு இருக்கா, அரை அடிக்கு குறைவாக இருக்கா, அரை அடி திட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். அரை அடிக்கு மேலே இருக்கிற சிலையும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, தினமும் நைவேத்தியம் செய்து தினமும் தீபதூப ஆராதனை எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணணும். கோவில் போலவே நம்ம செய்யணுன்றதுக்காக தான் வீட்டுக்கு இந்த முறையை வச்சாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல நாள் கிழமை அப்படின்றத கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கலாம். ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் இல்லாத நேரமாக பார்த்து வாங்குறது சிறப்பு. ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு நாட்கள் உகந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ விநாயகர்னா சதுர்த்தி, அதே மாதிரி முருகர்னா சஷ்டி, அது போன்ற நாட்கள்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைந்த பௌர்ணமி, அமாவாசை நாட்கள், மூன்றாம் பிறை நாட்களில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த தினத்தில் வாங்கினாலும் சாயந்தரத்தில் வாங்காமல் காலையில் வாங்குறதுன்றது ரொம்ப நல்லது. அதே போல் கல், ஐம்பொன், தங்கம், வெள்ளி, பித்தளை, தாமிரம், வெண்கலம், ஸ்படிகம் இந்த மாதிரியான சிலைகளை வைத்து வழிபடுவதுன்றது வீட்டுக்கு ரொம்ப உகந்தது. இப்போது இந்த உலோகத்தால் ஆன சிலையை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரும்பொழுது அது வெறும் சிலையாக தான் இருக்கும். அதுக்கு சில தோஷங்கள் இருக்கும். எத்தனை பேரோ கைப்பட்டு அது வந்திருக்கும். எவ்வளோ பேர் மன கஷ்டத்தில் கூட அந்த சிலையை வடிச்சிருப்பாங்க இல்லையா. அதனால் அந்த தோஷங்கள்லாம் நீங்கணுன்றதுக்காக தான் நம்ம சில விஷயங்கள் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜலவாசம், தனவாசம், தானியவாசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஷ்பவாசம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய நாள், அதாவது 48 நாள் ஒரு மண்டலம் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கண் திறந்து அதுக்கப்புறமா அவங்க வந்து மந்திரங்கள் ஓதி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆனால் வீட்டுக்கு அப்படின்னும் போது நம்ம இதில் சிலவற்றை செய்தாலே போதுமானது. கார்த்திகை மாத சஷ்டி தினத்தன்னைக்கு, வளர்ப்பிறை சஷ்டி தினத்தன்னைக்கு தான் நான் இந்த சிலையை வாங்கியிருந்தேங்க. இதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருளியில் சுத்தமான தண்ணி பிடிச்சி அதுலேயே ஒரு நாள் முழுக்க ஊற வச்சேன். அதுக்கப்புறம் மறுநாளும் அப்படியே ஊறிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, மஞ்சள், சந்தனம், குங்குமம், விபூதி, பன்னீர், ஜவ்வாது, புனுகு இது போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம வந்து சுவாமி மேலே சேர்த்துட்டு சுத்தமான தண்ணியை திரும்பவும் சேர்த்துட்டு பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு 2 நாள் ஊறிச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு நவதானியங்கள், நவரத்தினங்கள் இது போன்ற விஷயங்களை சேர்த்து ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து மறுநாளெல்லாம் செம்ம மழை நம்ம செங்கல்பட்டில். அதனால் நான் வந்து வெறும் வீட்டில் இருந்த பச்சரிசி இருக்கு இல்லையா, அது ஒரு தானியம் தானே, அதனால் அதை தான் நான் சேர்த்துருந்தேன். நவரத்தினங்களும் என்கிட்ட கிடையாது. அதனால் நான் வந்து தங்க நகை அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். நம்ம சிலையை வாங்குற நாளை விட அதை பிரதிஷ்டை பண்ணுற நாளுன்றது நம்மளுக்கு நல்லா அமைஞ்சு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து கார்த்திகை தீப நாள் வந்து எதிரில் வந்ததுனால நான் வேறு எந்த நாளையும் சூஸ் பண்ணல. கரெக்டாக நம்ம அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரதிஷ்டை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோ பரணி தீபத்து அன்னைக்கு எடுத்திருந்தது. காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து பால், புஷ்பம், அதுக்கப்புறம் தங்க நாணயம், வெள்ளி நாணயம் இதெல்லாம் சேர்த்துருந்தேன். சேர்த்ததுக்கப்புறம் உட்கார்ந்துருக்கிற அந்த சுவாமி சிலையை நம்ம படுக்க போடணும். நந்தி தேவரையும் அப்படியே படுக்க போட்டுட்டேன். சிவலிங்கத்தையும் படுக்க போட்டு வச்சுருந்தேன். இப்போது பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம சிலைகள். அதுக்குள்ளே எனக்கு பூ கட்டுற வேலைகள் இருந்ததுனால முன்னாடி நாள், அதாவது பரணி தீபத்தன்னைக்கு நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். அந்த டைம் ஒரு டீயை போட்டு வச்சுக்கிட்டு இந்த பூக்களெல்லாம் நான் தொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். மறுநாள் காலையில், அதாவது 13/12/24 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கு தான் வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோன்னு சொன்னேன் இல்லையா. காலையில் ஒரு 3:15 நான் எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு வெளியில் வர டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. கார்த்திகை தீபம் டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் சரியான மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. எந்த பொருள் வாங்குறதுக்கும் வெளியில் போக முடியாத அளவுக்கு பயங்கர மழை. அதனால் அன்னைக்கு மழை வருமோ அப்படின்ற மாதிரி நாங்கள் பயந்துக்கிட்டே தான் இருந்தோம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சதுனால நான் வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணிவிட்டு சிவபெருமான் கிட்ட இதுக்கும் சேர்த்தே வேண்டிக்கிட்டேன். நாங்கள் இன்றைக்கி வந்து உங்களுடைய தீபத்தை ரொம்ப நல்லா பார்க்கணும், மழை வந்து தீபத்துக்கு எந்த இதுவும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலமும் போட்டு முடித்தேன். ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு நான் வந்து உள்ளே வந்து பூஜை வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். நம்ம பூஜையை தொடங்குற அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலையும் பரணி தீபம் ஏற்றிருந்தாங்க. அந்த காட்சியை பார்த்துட்டு தான் நான் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய இந்த பூஜை பொருட்களை ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் தயார் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு தயிர் சாதம் செய்யலான்னு முடிவு பண்ணி உலையில் வந்து நான் இப்போ அரிசி போட்டிருக்கேங்க.
இந்த உருளியில் தான் நம்ம சுவாமி நல்ல சயனத்தில் இருக்கார். அவரை நம்ம இப்போ தட்டி எழுப்பி அவரை பிரதிஷ்டை பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பரணி தீபத்தன்னைக்கு வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம். பரணி தீபத்தன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் வந்து பூஜை செய்திருந்தோம், சிவ பூஜை செய்திருந்தோம் அண்ணாமலையாருக்கு. இந்த பூஜையில் நம்ம 5 விளக்குகள் ஏற்றி வைக்கணுன்றது ஒரு ஐதீகம் பஞ்சபூதங்களுக்கு. இந்த தீபமும் ஏற்றி முன்னாடி நாள் தான் நான் வந்து தீபாராதனை எல்லாமே செய்து பூஜை பண்ணியிருந்தேன். கரெக்டாக 5 மணி ஆச்சு. அந்த டைம் தான் நான் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்றதுக்காக சுவாமியை தொட்டு கும்பிட்டுட்டு நான் வந்து விளக்கேற்ற ஆரம்பித்தேன். விளக்கு ஏற்றும் பொழுது இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும், நம்ம பிரதிஷ்டை பண்ணக்கூடிய சிலை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை இந்த வீட்டுக்கு கொடுக்கணும், நமக்கும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம அபிஷேகத்துக்கான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் எடுத்திருக்கோம். இது வந்து விபூதி அபிஷேகத்துக்காக விபூதி எடுத்து வச்சுருக்கேன், விபூதி டப்பா. இது பார்த்திங்கன்னா குங்குமம் கலந்து வச்சுருக்கேன் தண்ணியில். இது தேன், இது 2ம் பன்னீர். 2 ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு நந்தி தேவரும் இருக்கார் இல்லையா, அதனால் இது வந்து அபிஷேக பொடின்னு விற்கிது, அந்த பொடி கலந்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா மஞ்சளை வந்து கலந்து வச்சுருக்கேன். இது சந்தனத்தை கலந்து வச்சுருக்கேன். இவ்வளோ வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பூக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செவ்வரளி வந்து குட்டி மாலை வந்து ஒரு சிவலிங்கத்துக்காக வச்சுருக்கேன். இந்த பூக்கள் வந்து நம்ம டேரி பூ வந்து வாங்கினது தான். அதே போல் செம்பருத்தி வீட்டிலேருந்து பறிச்சுக்கிட்டோம். அருகம்பில் வந்து விநாயகருக்காக எடுத்திருக்கேன். இந்த வில்வ இலைகள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கணும். இந்த மாதிரி சிவ பூஜைகளுக்கு வில்வ இலை ரொம்ப உகந்தது. அதே போல் தும்பை பூவும் ரொம்ப உகந்ததாக சொல்லுவாங்க. இந்த உருளியில் தான் நம்ம சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக, அந்த தோஷம் நீக்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா. பால், தயிர், அதே மாதிரி மங்கள பொருட்கள், காசு, இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது இந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். பாத்திரம் இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் முழுக்க வீட்டிலையே வச்சுருந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு செடி, காய்க்கிற மரங்கள், காய்க்கிற செடிகள் இந்த மாதிரி ஊற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். சுவாமி சிலை ஊறிக்கிட்டு இருந்த தண்ணியை இந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து நான் பூக்கிற செடிக்கும் காய்க்கிற மரத்துக்கும் ஊற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அது வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி தான் நானுமே ஊற்றிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே போட்டிருந்த நாணயங்கள், அதுக்கப்புறம் தங்க காசு, வெள்ளி காசை ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பிரித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சிவலிங்கத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இவர் வந்து நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கணும். தண்ணி தான் வந்து மெயினாக தோஷம் இல்லாத ஒரு விஷயம். இப்போ நம்ம நந்தியையும் சிவலிங்கத்தையும் வச்சு அபிஷேகம் எப்படி செய்யுதுன்றதை பார்த்துடலாம். இதிலிருந்து எடுத்த இந்த தங்க காசு, வெள்ளி காசு இதெல்லாம் நம்ம பத்திரமா பீரோவில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி முழுக்க சிவபெருமான் மேலேயே இது இருந்தாலும் தப்பு கிடையாது. இப்போ அபிஷேகம் பண்ணும்போதும் அதை போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெள்ளி காசு, தங்க காசு இதெல்லாமே போட்டுக்கலாம். ஓம் நம சிவாய சொல்லி சிவாயம். இப்போ நம்மளுடைய சுவாமி சிலை அபிஷேகத்துக்கு தயாராக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எந்தெந்த அபிஷேக பொருட்களோ அதெல்லாம் நம்மளுடைய வலது பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தண்ணி அடுத்தது இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம பூவை வந்து வச்சு அர்ச்சனைகள் பண்ணிக்கலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்பை புல் தாங்க. தர்பை புல்லுக்கு தோஷமே கிடையாது. நம்ம வந்து கிரகணம் டைமில் கூட பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டு மற்ற திங்ஸ்லலாம் போட்டு வச்சுட்டு கூட கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் அது. அதனால் இந்த தர்பை புல்லில் நம்ம நெய்யை தொட்டு சுவாமிக்கு முதல்ல நம்ம கண் திறக்கணும். அவரை சயனத்திலேருந்து எழுப்புறதா இது வந்து ஒரு முறை. இதை எழுப்பி முடித்ததுக்கப்புறம் அவர் விழிச்சிருக்கும் போது தான் நம்ம வந்துட்டு அபிஷேக ஆராதனை செய்ய போகிறோம். அதனால் இந்த முறையை வந்து நான் செய்திருந்தேன். ஒரு சூடம் வச்சு ஏற்றி சுவாமிக்கு நம்ம காட்டணும். அதனால் இதையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணி தான் எல்லாத்துக்குமே மெயின். அதனால தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம்.
முதல் அபிஷேகம் எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வச்சு தாங்க. சுத்தமான நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த தண்ணியை வந்து நம்ம சுவாமிகள் மேலே ஊற்றிக்கலாம். கங்கா ஜலம் இருந்துச்சுன்னா இது கூட நம்ம அதையும் கலந்து சேர்த்து அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னும் மழை தண்ணீர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு தோஷமே கிடையாது. அதனால் மழை காலத்தில் அபிஷேகம் செய்கிறவங்க, சிலைகள் வச்சுருக்கவங்க அந்த மாதிரி செய்துக்கோங்க. மலர்கள் தூவிக்கோங்க. அதே போல் நான் சொன்னதுக்கோங்க குங்குமம் வச்சுட்டு அபிஷேக பொடி சேர்த்து எப்படி நம்ம அபிஷேகம் செய்தோமோ அதே மெத்தடில் தான் மற்ற எல்லா வாசனை திரவிய பொடிகள், மற்ற பூஜை பொருட்களை வச்சு இதே மெத்தடில் தான் நம்ம அபிஷேகத்தை ஃபுல்லாக செய்யணும். இது முடிஞ்சால் நீங்கள் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது முதல்ல அப்படின்றதுனால நான் ஃபுல்லாகவே அபிஷேக தண்ணியிலே இதை போட்டுட்டேன். நாங்கள் இந்த மாதிரி நல்லா அபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து சிலையை எடுத்து நல்லா தொடச்சி வச்சுருக்கோம். இவரையும் நந்தியையும் நல்லா தொடச்சி வச்சுருக்கோம். இப்போ இவங்களை இதில் வச்சுக்கலாம். சுவாமி பிரதிஷ்டை பண்ணும்போதே அந்த சிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மனைகளை வாங்கி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பிரதிஷ்டை பண்ணதுமே எடுத்து அந்த மனையில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சுவாமிக்கு நாங்கள் எங்கள் கையாலேயே ஒரு சின்ன துணி ஒன்று நாங்கள் செய்திருக்கோம். ஒரு ப்ளவுஸ் பீட்லேருந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம எப்படி அணிவிக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கேன், கொஞ்சம் பாதாம், அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். நெய்வேத்தியமாக வைக்கும்போது வெள்ளை சக்கரை வைக்காதீங்க, அது வந்து ரிஃபைன் சுகர், அதனால் அது வைக்காதீங்க. நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு ஃபுல்லாக தயிர் சாதம் வச்சுருக்கேன். இப்போ வந்து வெற்றிலை பாக்கும் 2 பழமும் இது கூடயே நம்ம இப்படி வச்சிடலாம். இது நெய்வேத்திய தட்டு, இதை நம்ம வச்சிடலாம். சுவாமி அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இதை நம்ம அங்கே எடுத்து போய் வைக்க போகிறோம். நான் நெய்வேத்தியம் வந்து இங்கே வச்சுருக்கேன் சுவாமிக்கு. இப்போ மெயினாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். சுவாமிக்கு கண்ணாடி காமிக்கணும். சுவாமி தெரியுறாரா? தெரியுறாரு. சுவாமி தெரியுறாரா? தெரியுறாரு. சுவாமி தெரியுறாரா? தெரியுறாரு. சுவாமி இருக்காரா? இருக்காரு. சுவாமி இருக்காரா? இருக்காரு. சுவாமி இருக்காரா? இருக்காரு.
இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், கண்ணாடியை காமிச்சு ஒரு 3 முறை சுவாமி தெரியாதான்னு கேட்டு தெரியாது இருக்காரா அப்படின்னு செஞ்சுக்கோங்க. இது ஒரு சாஸ்திரம் தான். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்கதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த கண்ணாடியை நிரந்தரமா நான் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது அதையும் நம்ம எங்க வச்சுக்கலாம். நம்ம வந்து குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கணும் சுவாமிக்குலாம். அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம இன்றைக்கே போட்டு விட்டுடலாம். எல்லா சுவாமிக்கும் போட்டு முடிச்சுட்டு நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் இல்லையா, இன்னைக்கு வந்து ஒரு 6 மணி வரைக்குமே பரணி தீபம் இருக்கு. அதனால இன்னைக்கு தீபம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ காலையில பிரம்ம முகூர்த்தத்திலே இதெல்லாம் செய்துட்டதுனால நமக்கு எந்த தோஷமும் கிடையாது. நாள் டைமை பற்றி ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்துமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக தான் இருக்கு. அதனால ஒரு பக்கத்தில் ஒரு தீபம் வச்சு வச்சுக்கலாம். வந்து நம்ம தீபம் ஆராதனை முடிச்சிட்டோம் இல்லையா, அபிஷேகமும் முடிஞ்சிருச்சு. இன்னுமே என்ன இருக்குதுன்னா நம்ம அர்ச்சனைகள் செய்யணும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த நாமாவளிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணுறேன். லிங்காஷ்டகம் தெரியும்னா அதை சொல்லுங்க. அதே மாதிரி 1008 நாமாவளிகள் தெரியும்னா அதை சொல்லுங்க. சிவபுராணம் தெரியும்னா பாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து தேவாரம், திருவாசகம், எந்த பாடல்கள் தெரிஞ்சாலும் அதை பாடல அது முன்னாடி ரொம்ப ரொம்ப சிறப்பு. பாடும் பொழுது நம்ம கையில இப்போ வந்து வில்வ இலை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் வந்து கொஞ்சம் பூக்களோட சேர்த்து இதையும் சேர்த்து அவருக்கு அர்ச்சனைகள் பண்ண போறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு அர்ச்சனை ஆரம்பித்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச தேவார பாடல்கள், அப்புறமா திருவாசகம் வந்து ஓரளவுக்கு தெரியும், சிவபுராணம் பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவனுடைய பாடல்கள் எதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதோ இதெல்லாம் சொல்லி மனசார ஆசை தீர அர்ச்சனை பண்ணியிருந்தேன். 1008 போற்றிகள், 108 சிவ போற்றிகள் இந்த மாதிரி சொல்லியும் நம்ம அர்ச்சனை பண்ணலாம். நம்மளுக்கு பாட தெரியலனா டிவிலேயோ ஃபோன்லேயோ போட்டு விட்டுட்டு கூட நம்ம மலர்களை தூவி அர்ச்சனை செய்துக்கலாம். பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, இறையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. இப்போ வந்து நம்ம தேவாரம், திருவாசகம் தெரிஞ்சவங்க பாடிடணும். தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓம் நம சிவாயன்றது எல்லாருக்குமே வரும். பஞ்சாட்சர மந்திரம், அதை விட ஒரு பெரிய மந்திரம் கிடையாது. அதனால அந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்லி பூஜை பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு 5 முறையாவது சொல்லி நீங்கள் பூஜை பண்ணி நிறைவு செய்திருங்க. கரெக்டா இதே நாள் 2 வருடத்துக்கு முன்னாடி நடராஜர் வந்து சிதம்பரத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அதே அந்த ஸ்டாச்சு அங்கிருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு பாருங்க, இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் கூட இருக்கு நம்ம லைஃப்ல. இன்னைக்கு வந்து சிவனை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணி எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சிலை வச்சிருக்கோம், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்க இல்லையா? நானுமே அந்த குட்டி முருகர் சிலையை வந்து வாங்கிட்டு வந்ததும் ஜஸ்ட் தண்ணியில போட்டு எடுத்துட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு எடுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னு பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா சாமியும் சாமி தான். நம்மளோட வைப்ரேஷன், அவரோட வைப்ரேஷன் நம்மளுக்கு இருக்க போது நம்ம நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் எப்படி முறைப்படி செய்யறது அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் செய்திருக்கேன். நம்ம சாமி நம்மளை என்னைக்குமே காப்பாற்றும். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.